நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த துறைக்கு பொறுப்பேற்ற உடனே விளையாட்டுத்துறை இனி உலக அளவில் போக போகுது, தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இனி உலக அளவில் ஜொலிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் அமைச்சரான ஒரு 2 மாசத்திலேயே தமிழ்நாடு முழுமைக்கும் இனிமேல் விளையாட்டு மைதானங்களும் விளையாட்டு வளாகங்களும் அமைக்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்தாரு. இப்ப அந்த உறுதிமொழி நிறைவேற்றதா சொல்லிட்டு தென்காசி மாவட்டத்துடைய விளையாட்டு வளாகம் அமைப்பதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எந்த இடம் தெரியுமா? ஒரு விளையாட்டு வளாகம்னா ஒரு சமவெளி பரப்புல ஒரு மாவட்ட விளையாட்டு வளாகம் அப்படிங்கும்போது அந்த மாவட்ட தலைநகருடைய பக்கத்தில் இருக்கலாம். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள. தென்காசியிலிருந்து 28 கிலோமீட்டர் தள்ளி சுந்தரபாண்டியபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாட்டாக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மலையை உடைச்சி அங்க இருக்க மரங்களை வெட்டி அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் விரட்டி இவர் விளையாட்டு வளாகம் அமைப்பதற்கு அடிக்கல்லை நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து அடிக்கல்லை நாட்டியிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் ரவிச்சந்திரன் போயிட்டு தொடங்கி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 94 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பெரிய மலைனா இது பரும்புன்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்கள்ல. அதாவது ஒரு முட்புதர் காடுகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த முட்புதர் காடுகளில் வாழக்கூடிய மிருகங்கள் வாழ்ற இடம். மானு, அப்புறம் காட்டு பன்னி, அதே போல அதிகமான முயல்கள், மயில், அப்புறம் இந்த கீரிப்பிள்ளை, அப்புறம் உடும்பு, இது போன்ற விலங்குகள் வாழக்கூடிய இடம் தான் இந்த பரும்பு. அதே போல நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. நமக்கு தெரிஞ்சு மானு, உடும்பு, அப்புறம் கீரிப்பிள்ளை, அப்புறம் முயல், இந்த மாதிரியான உயிரினங்கள் இங்க இருக்கு. இதுல ஆயிரக்கணக்கான புள்ளிமான்கள் இந்த பரும்பு பகுதியில் இருக்கு. கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் இந்த இடத்துக்கு அடிக்கல் நாட்ட போகும்போதே அவர் வண்டிக்கு முன்னாடி போன ஒரு வண்டியில ஒரு மான் அடிபட்டு விழுந்துருச்சு. அடிக்கடி அந்த பகுதிகளில் மான்கள் அடிபட்டு சாகுது. ஏற்கனவே நிறைய இந்த மலையை சுற்றிக்கூடிய ஒட்டுமொத்தமான இடங்களையும் தனியார் முதலாளிகள் வாங்கி அதை பிளாட் போட்டாங்க. அதுவும் தனியார் முதலாளிகள்னா தென் மாவட்டத்தில் தென்காசி சார்ந்தவங்களோ இல்லை சுரண்டையை சார்ந்தவங்களோ கிடையாது. கேரளாலேருந்து இங்கே 100 ஏக்கர் 50 ஏக்கர் 200 ஏக்கர்னு வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த இடத்த வாங்கி பிளாட்டாக போட்டிருக்காங்க. தென்னந்தோப்புகளை வாங்கி அந்த தென்னந்தோப்புகளை அழிச்சிட்டு பிளாட்டாக மாற்றிருக்காங்க. இப்போ அது முழுக்க மலையாளிகள் வாங்கி போட்ட இடத்துக்கு நடுவில் இந்த பரும்பு இருக்கு. பரும்புடைய மொத்த பரப்பளவு 94 ஏக்கர். அதில் 17 ஏக்கரை கேக்கை வெட்டுவது போல வெட்டி இப்போ விளையாட்டு வளாக அமைப்புன்னு சொல்லி தென்காசி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நான் மரியாதைக்குரிய தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக கேட்குறேன், விளையாட்டு வளாகம் அமைக்க வேண்டும் என்கிற உங்களுடைய எண்ணம் பாராட்டுக்குரியது. விளையாட்டு வளாகம் அமைக்கும் போது நிறைய வீரர்கள் தயாராவாங்க. தென்காசி மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வீரர்கள் தயாராவாங்க. அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இதன் மூலமாக விளையாட்டுத்துறை வளரும். நம்முடைய இளைஞருடைய தனித்தன்மைகள் போற்றப்படும். அதுக்கு உண்மையிலே பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனால் அது மலையை உடைச்சி மரத்தை வெட்டி தான் நீங்க விளையாட்டு வளாகம் அமைக்கணுமா? பள்ளிக்கூடங்கள்ல உடற்பயிற்சி ஆசிரியர் என்று இருக்காரு, விளையாட்டு ஆசிரியர் இருக்காரு. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனித்திறன் கல்விகள் ஊக்குவிக்கப்பட்டு அவனுக்கு என்ன விளையாட்டு பிடித்திருக்கிறது, அவனுக்கு ஹாக்கியா, ஃபுட்பாலா, இல்லை பேட்மிண்டனா, இல்லை கிரிக்கெட்டா, இல்லை அம்பு எறிதலா, ஈட்டி எறிதலா, குண்டு எறிதலா, எதில் அவன் சிறந்து விளங்குகிறான் என்று அவனுடைய தனித்திறன் ஆற்றலை ஊக்குவித்து அந்த பள்ளிக்கூடங்களுடைய கிரவுண்டுகளில் மைதானங்களில் அவனுக்கான விளையாட்டுகள் ஊக்குவிக்கிற அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நடத்துகிறதா? நீங்க விளையாட்டு வளாகம் அமைப்பது சரி, பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய அந்த மாணவனை அங்க தேர்ந்தெடுத்து அவனுக்கான விளையாட்டு பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு நம்மகிட்ட இல்லையே. ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடங்கள்ல விளையாட்டு மைதானங்கள் இருக்கிறது. அந்த விளையாட்டு மைதானங்கள்ல அந்த மாணவர்கள் விளையாடுவதற்கான வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதே போல அந்த கிராமத்தில் உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கிறதா, விளையாட்டு மைதானங்கள் இருக்கிறதா? இல்லையே. ஒவ்வொரு கிராமத்துக்குன்னு விளையாட்டு மைதானங்களுக்கான இடங்கள் இருக்கு, விளையாட்டு மைதானம் இல்லை. ஒரு பேராட்சிக்குன்னு விளையாட்டு மைதானங்கள் இல்லை, ஒரு நகராட்சிக்குன்னு விளையாட்டு மைதானங்கள் இல்லை. ஆனால் மாவட்ட விளையாட்டு வளாகத்தை மலையை உடைச்சு வைக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. எத்தனை பொது இடங்கள் இருக்கு அந்த மலைக்கு பக்கத்திலேயே, பாட்டாக்குறிச்சி பக்கத்திலேயே மலையாளிகள் வாங்கி போட்ட 100 ஏக்கர் 200 ஏக்கர்
தரிசு நிலங்கள், அதாவது விவசாயம் செய்யப்படாத விளைநிலங்கள் இல்லாத இந்த பிளாட்ஸ் போடப்பட்ட வீட்டுமனை நிலங்கள் இருக்கு, வீடுகள் வரல இன்னும். அப்ப அதுல நீங்க ஒரு 17 ஏக்கர் வாங்கியிருக்கலாமே. தனியார் முதலாளிட்ட எப்படி வாங்குறது? இது அரசு இடம், அப்படி எடுத்துக்கலாம். அரசு இடம்னா எவன் அப்ப வீட்டு சொத்தா? நீங்க கேட்டீங்களே பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து, 5000 கோடி கேட்டோம், 500 கோடி தான் தர்றீங்க, உங்க அப்ப வீட்டு சொத்தையா கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? இப்ப என்ன யார் அப்ப வீட்டு சொத்துன்னு சொல்லி விளையாட்டு வளாகம் அமைப்பிற்கு எடுத்து கொடுத்தீங்க? இது இந்த மண்ணினுடைய சொத்து, மக்களுடைய சொத்து. அரசின் சொத்து என்பது அது ஸ்டாலினுடைய சொத்தோ உதயநிதி ஸ்டாலினுடைய சொத்தோ இல்லை ஆட்சியுடைய சொத்தோ கிடையாது. அரசுடைய சொத்து மக்கள் சொத்து. அதை பார்த்துக்கிற காவலன்கள், அதை பார்த்துக்கிற காவலர்கள், அதை பார்த்துக்கிற செக்யூரிட்டி தான் நீங்க. ஆனா செக்யூரிட்டியா அந்த இடத்த திங்கலாமா? வேலியை பயிரை மேயலாமா? ஒரு விளையாட்டு வளாகம் அமைப்பதற்கு ஒரு மலையை கேக்கு வெட்டுவது போல வெட்டி 17 ஏக்கர்ல, அது 17 ஏக்கர்ல சும்மா எடுக்கல, அந்த 17 ஏக்கருடைய மரங்கள் எல்லாமே ஒரு 150 வருஷம் 200 வருஷம் பழமையான மரங்கள், அடர்த்தியான மரங்கள். என்னென்ன மரங்கள் இருக்கோ அதுல சந்தன மரங்கள் இருக்கலாம், தேக்கு மரங்கள் இருக்கலாம், காட்டில் உள்ள பல்வேறு நாவல் மரங்கள் இருக்கலாம், பல்வேறு மூலிகை மரங்கள் இருக்கலாம். என்ன மரம் தெரியுது? மொத்தமா வெட்டி யாருக்கு போகுது? அதுக்கு ஏதாவது ஏலம் விடப்பட்டதா? விடல. அதுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் பிடிக்கப்பட்டதா? கிடையாது. ஒட்டு மொத்தமா அந்த மரங்களை வெட்டி லாரியாக பக்கத்துல கம்பளி என்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருடைய தம்பியுடைய எதுக்கு போகுது? செங்கல் சூளைகளுக்கு அந்த மரங்கள் போகுது. இந்த மரங்கள் முறைப்படி கான்ட்ராக்ட் இருந்தா வருமானம் வந்திருக்கணும். அந்த வருமானம் யாருக்கு போயிருக்கு? அரசுக்கு வந்திருக்கிறதா? என்ன வருமானம் வந்துச்சு அந்த மரங்களை வெட்டி மூலமாக? எப்ப கான்ட்ராக்ட் விட்டீங்க? எப்ப ஏலம் விட்டீங்க? அதுக்கு ஏதாவது தகவல்கள் இருக்கா? இல்லை. அப்ப திமுக கட்சிக்காரர்கள் பயனடைவதற்காக அந்த மரங்களை வெட்டி திமுக கட்சிக்காரருடைய செங்கல் சூளைகளுக்கு அந்த மரங்கள் அனுப்பப்படுகிறது. அங்க இருக்கிற சரல்னு சொல்லுவாங்க. இது அதாவது இது ஒரு கடினமான பாறைகள் கிடையாது, சரல் போல இருக்கும். அப்படியே ஒரு கல், மண்ணும் கல்லும் கலந்த இது. அந்த சரல் மண்ணை அள்ளி அது எங்க போகுதுன்னு தெரியல. போல செம்மண், இது செம்மண்ணும் கல்லும் கலந்து கிடக்கும். அதை வெட்டி கொண்டு போறாங்க. இவ்வளவு பெரிய பரும்புல கூடிய மரங்களை பூரா, ஆயிரக்கணக்கான மரங்கள், அதை வெட்டி அந்த மலையில் இருக்கக்கூடிய மண்ணை பூரா கல்லை பூரா உடைச்சி அள்ளி அப்புறம் அதை தரிசு நிலமா அதை தரைமட்டமாக மாற்றி அதுக்கு பிறகு இவங்க விளையாட்டு வளாகம் அமைக்க போறாங்களாம். சுத்தி காடு, சுத்தி வயல்வெளி. நீங்க அங்க கூடிய அங்க 17 ஏக்கர்ல நீங்க அதை வெட்டும்போது அதுல உள்ள எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணுவோம்? அந்த பகுதிகளில் வாழ முடியாம இறங்கும். 17 ஏக்கர்ல பன்றிகள் வாழ்ந்திருக்கும், மான்கள் வாழ்ந்திருக்கும், முயல்கள் வாழ்ந்திருக்கும், பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணும்? அங்கிருந்து இறங்குனா அந்த பக்கம் வயல்வெளி. இப்ப இந்த வேலை நடக்க தொடங்கியதிலிருந்து பன்றிகளுடைய அட்டகாசம் அங்கிருடைய வயல்வெளியில அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை விவசாயிகள் சொல்றாங்க. ஏன்னா இந்த காட்டுக்குள்ள வாழ்ற வரைக்கும் அதுக்கு பிரச்சனை இல்லை, காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. நீ காட்டை டிஸ்டர்ப் பண்ணி அந்த மலையை உடைச்சி மரத்தை வெட்டுவதன் மூலமாக அங்க இருக்க பன்றிகள் மூலம் விவசாய நிலப்பரப்புல இறங்குது. நீங்க ஒரு அடிப்படை அறிவு, அடிப்படை புரிதல் எதுவும் இல்லாம மரங்களை பூராத்தையும் வெட்டிட்டு எவன்டா உங்ககிட்ட விளையாட்டு வளாகம் அமைக்க சொல்லி கெஞ்சினது? தென்காசியில் கூடிய ஒரு இளைஞரால் யாராவது ஒருத்தர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து, அண்ணன் எங்களுக்கு விளையாட்டு வளாகம் வேணும், இந்த காட்டை எடுத்துக்கோங்க, யாராவது சொன்னாங்களா? மாவட்ட ஆட்சியருடைய தவறான முடிவில் இந்த விளையாட்டு வளாகம் மலைகளை உடைத்து வருகிறது. இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா, தெரியாதா, இல்லை தெரிந்தே நடக்கிறதா? விளையாட்டு வளாகமே வேண்டாம் என்பதல்ல நம்முடைய நோக்கம். விளையாட்டு வளாகம் கட்டுங்கள். தென்காசி மாவட்டத்துடைய இளைஞர்களுக்கு விளையாட்டு வளாகம் தேவை. அவருடைய உடல் திறன்கள் உறுதி செய்யப்பட்டு அவர்களும் உலக தரத்துக்கு போகணும், மாற்று கருத்து இல்லை. அதற்கு 1000 இடம் இருக்கு. இப்பதானே புதுசாக மாவட்டமாக உருவாகிருக்கு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், தரிசு நிலங்கள், இந்த சீம கருவேல மரம் நிறைந்திருக்கக்கூடிய அரசு நிலங்களே இருக்கு. அங்க அமைக்கலாமே. ஏன் இந்த மலையை குறி வச்சு வரீங்க? அப்படி நோக்கம் என்ன உங்களுக்கு? முதல்ல 94 ஏக்கரை 17 ஏக்கரை வெட்டுவீங்க. அப்புறம் அங்கே தான் சப்ஜெயில் கொண்டு வர போகிறாங்களாம். அப்புறம் அங்கே தான் ஹாஸ்டல் கொண்டு வர போகிறாங்களாம். அப்புறம் மாவட்டம் சார்ந்த அத்தனை அரசு நிறுவனங்களையும் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களையும் அந்த மலையை சுற்றி கொண்டு வர போகிறாங்க. ஒரு மலை இருக்கக்கூடாது உங்களுக்கு நோக்கம்?
ஏற்கனவே சென்னையில் 426 நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு சென்னையில் கூடிய ஒட்டுமொத்தமான நீர்நிலைகளையும் ஆக்கிரமிச்சனால சென்னை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்குறோம். இங்கே நீர்நிலையை ஆக்கிரமிச்சனால வெள்ளம் வந்துருச்சு. நீ அங்கே மலையை பூரா உடைச்சா சென்னை தென்காசியுடைய பேரழகே அந்த மலைகள் தான். என்னோட தென்காசி வந்து இன்னைக்கு குழுகுலுன்னு இருக்கு, குறைந்தபட்சம் மழை பொழிகிறது அப்படின்னா அதனுடைய காரணம் வந்து அந்த மலைகள் தான். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மடி தென்காசி. அந்த அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர்ச்சிகள் தான் இந்த பாட்டாக்குறிச்சி மலையெல்லாம், அதனுடைய பிள்ளைகள் அது. அப்ப அதை உடைத்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பிள்ளைகளாக கூடிய அந்த பாட்டாக்குறிச்சி பரும்புகளையும் மலைகளையும் மரங்களையும் வெட்டி அந்த விலங்குகளை கொன்று விரட்டிட்டு நீங்கள் விளையாட்டு வளாகம் கட்டுவதனுடைய நோக்கம் என்ன, தேவை என்ன? ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே அதிகமான கனிம வள கொள்ளை நடப்பது தென்காசியில தாங்க. தென்காசியில மட்டும் ஒரு நாளைக்கு 500 லாரிகள்ல புளியரை செக் போஸ்ட் வழியாக மலையை வெட்டி கொண்டு போறான். கல் அவ்வளவு பெரிய பெரிய கல், எவ்வளவு பெரிய பாறை. நம்ம பார்க்கும்போது வேதனையா இருக்கு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி புளியரை செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அந்த போக முடியாம கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிராபிக்ல நிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமில்ல? இந்த லாரி 500 லாரி வரிசை யார் உள்ள போக முடியும்? இதை கேட்டதுக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரு? எல்லாமே அனுமதியோட தான் வெட்டுறாங்க, அனுமதி இல்லாம வெட்டல. போய் அளந்து பார்த்தாரா? மனசாட்சி உள்ள யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், ஒவ்வொரு கல்குவாரியிலும் அரசு கொடுத்த அந்த சரியான நெறிமுறையின் அடிப்படையில் தான் வந்து மலைகள் வெட்டப்படுகிறது. 1 இன்ச்சு கூட அதிகமாக வெட்டலை, சொல்ல முடியுமா? கனரக வாகனங்கள்ல அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த கற்கள் ஏற்றப்படுகிறது, அதிகமாக ஏற்றப்படல, சொல்ல முடியுமா? திருச்சி பக்கத்தில் திருவரங்கத்துறை சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி குளித்தலையில் கல்குவாரி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 20 அடிக்கு கீழே வெட்டிட்டாருங்க. அவர் வெட்ட வேண்டியது 20 அடி, 40 அடி வெட்டிட்டாரு. அது கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் ரொம்பலாம் வெட்டல, 20 அடி தான் வெட்டினங்கிறாரு. 20 அடி வெட்டினது அவருக்கு சர்வ சாதாரணமா. அதுக்கு வேணா ஒரு 5 லட்ச ரூபா ஃபைன் போட்டுக்கலாம். ஆனால் அவங்க 20 கோடி ஃபைன் போட்டாங்க. 20 கோடி ரூபாய் அவருக்கு வந்து நஷ்ட ஈடை அரசு போட்டது. கரூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த அதிகாரி போட்டார், பிரபு சங்கர் அவர்கள் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அதிகாரி மாற்றி விட்டு இப்போ திருவள்ளூருக்கு பிரபு சங்கரை மாற்றி விட்டாங்க. அது மாற்றத்துக்கு பின்னாடியும் இந்த பழனியாண்டி தான் இருக்கார் அப்படிங்கிற செய்திகள் வருகிறது. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெரிந்தே 20 அடி தான் வெட்டினேன் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்கே எத்தனை அடிகள் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெட்டினா அது வெளியே தெரிஞ்சிடும், அது பிரச்சனை ஆயிடும்னு தெரிஞ்சு அவர் வெட்டாருன்னா, அப்போ மணலை கொள்ளடிக்கக்கூடிய கல்லை கொள்ளடிக்கக்கூடிய மாஃபியாக்கள் இங்க யார் வெட்டான்னு பாக்குறீங்க? அதே கரிகால குரூப்பு, தஞ்சாவூரை சார்ந்த இப்போ அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வந்து 15,000 கோடிகளுக்கு மேல சொத்து சேர்த்திருக்கிற அமலாக்கத்துறை தேடிக்கொண்டிருக்கிற அந்த கரிகாலன் என்கிற திமுகவுடைய நபர் தான் தென்காசி மாவட்டம் முழுக்க மலையும் மணலையும் எம்சாண்டையும் வெட்டி கொண்டிருக்காரு. கேரளாவை கடத்துறாங்க. கேரளாவில் மலையை வெட்ட மணலை வெட்ட தடை. ஏன்? இதை சொன்னதுக்கு தான் வந்து தக்கலை மேல வழக்கு போட்டாங்க. அண்டை மாநிலமான கேரளாவிற்கு தினந்தோறும் சுமார் 500க்கும் மேற்பட்ட கனரக லாரிகளில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுவதற்காக சாலையோரமாக நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பாட்டாக்குறிச்சியில இந்த மலை மீது மலையை உடைச்சு மரங்களை வெட்டி விலங்குகளை விரட்டி இந்த விளையாட்டு வளாகம் அமைப்பது குறித்து தென்காசி நகராட்சிக்குள்ள ஒரு வாதம் நடந்திருக்கிறது. நகராட்சியில 33 கவுன்சிலர், அதுல கிட்டத்தட்ட 11 பேர் திமுக கட்சிக்காரங்க, 5 பேர் பாஜக, 7 பேர் சுயேட்சை, அப்புறம் அதிமுக, அப்புறம் மதிமுக, காங்கிரஸ் ஒரு 5 பேர், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒருத்தர் கூட எந்திரிச்சு இந்த மலையை உடைச்சு தான் விளையாட்டு வளாகம் அமைக்கணுமான்னு கேட்கல. பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க 5 பேர் கேட்டிருக்காங்க, மலையை உடைச்சி இதுக்கு விளையாட்டு வளாகம் அமைக்கிறீங்க, நீங்க வேற இடத்துல அமைக்கலாமான்னு சொல்லி முதல் வாதம் நடந்தபோது கேட்டிருக்காங்க. 2வது வாதம் நடக்கும்போது அதே பாஜக கட்சி அந்த 5 கவுன்சிலர் சேர்ந்து அதனால ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி எதிர்ப்பே தெரிவிக்கல. அது கூட என்ன பரிமாறிச்சுன்னு தெரியல. அப்போ 33 கவுன்சிலர்களும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டுருக்கான்னு பாருங்க. உங்களுடைய நிலத்தை, உங்கள் வளத்தை, உங்கள் இயற்கை வளத்தை, உங்கள் மரங்களை, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மலையை உடைச்சி உங்களுக்கே தெரியாம அதுல விளையாட்டு வளாகம் கட்ட போறோம், இதனால வேலை கிடைக்கும், இதன் மூலமாக இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி கிடைக்கும், உலக தரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி உங்கள் வளங்களை கொள்ளடிக்கிறான். அதுக்கு நீங்க ஓட்டு போட்ட கவுன்சிலர் உடந்தையா போறான். சரி, மக்களுடைய பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினர் போய் தடுத்திருப்பாரு, அவருக்கு தெரியாதா? தென்காசியில் தொடர்ச்சியாக 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிற பழனி நாடார் தடுத்துப்பாரு பார்த்தா பழனி நாடார் தான் போய் அங்க போயிட்டு குத்துவிளக்கு ஏற்றி பூஜை போடுறாரு. மலையை வெட்டி மரங்களை வெட்டி விலங்குகளை கொன்று விளையாட்டு வளாகம் அமைப்பதற்கு, கனிம வளத்தை சுரண்டுவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரே போய் குத்துவிளக்கு ஏற்றுறாரு. மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைக்கிறார். இந்த நாடா இது? நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருக்கிறோம் முட்புதர் காடுகள்னு சொல்லி. முட்புதர் காடுகள் மலைக்கும்
சமவெளி பரப்புக்கும் இடையில கூடிய பகுதி. இதுல வந்து இந்த இளந்தப்பழ மரம், அப்புறம் இந்த நிறைய முள்ளு மரங்கள், எல்லாமே முள்ளுள்ள மரங்களாக தான் இருக்கும். அதான் முட்புதர் காடு. இந்த முட்புதர் காடுடைய நோக்கமே மலைகள்ல இருந்து வரக்கூடிய விலங்குகளை, சிறுத்தை, கரடி, யானை, இந்த விலங்குகள் இந்த முட்களுக்குள்ள வர முடியாது, இந்த முட்களாக இருக்கக்கூடிய பகுதியில் வராது. அப்போ இந்த விலங்குகள் இருந்து சமவெளி பரப்பு மக்களை காப்பாற்றுவதற்காக, மக்களும் மேலே ஏறி அந்த மலைகளுக்கு போகாம தடுப்பதற்காக இருக்கக்கூடிய இயற்கை ஒரு பாலம், இயற்கை ஒரு வேலி, ஒரு இயற்கையாக அமைத்து கொடுத்த ஒரு வேலி தான் இந்த முட்புதர் காடு. அந்த முட்புதர் காடை முழுக்க நீ அழிச்சிட்டுனா எளிதாக மற்ற விலங்குகள் கீழே இறங்கி வரும், மனிதன் மேலே போவான், ஒரு முரண் ஏற்படும். இந்த பரும்புல கூடிய அதிகமான செடிகள், அதிகமான மரங்கள் முட்புதர் காட்டு வகையை சார்ந்தது. அந்த முட்புதர் காடுகள் தான் இது போன்ற இந்த இழந்த பழத்தை சாப்பிடக்கூடிய மான்கள், மயில்கள், அதே போல் வந்து சின்ன சின்ன பன்றிகள், அப்புறம் வந்து இந்த பருந்துன்னு சொல்லுவாங்க, பூனையிலே பெரிய சைஸ் பூனையாக இருக்கும் பருந்து, அது மாதிரியான மிருகங்கள் இதெல்லாம் வாழக்கூடிய பகுதி. இந்த காட்டை நீ அழிப்பதன் மூலமாக ஒரு ஒட்டுமொத்தமான சுழற்சியை மாறுகிறது. இந்த மனித ஒரு சங்கிலி இருக்கு இல்லையா, அந்த சங்கிலியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. இந்த அறிவு இந்த அடிப்படை அதிகாரிகளுக்கும் இல்லை, ஆட்சியாளருக்கும் இல்லை, ஓட்டு போட்டு வென்ற கவுன்சிலருக்கும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினருக்கும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினரே தென்காசியில் இல்லை. ஏன்னா இருந்திருந்தா களத்துக்கு வந்து கேட்டிருப்பார்ல. தனுஷ்குமார்னு சொல்லி திமுகவோட பாராளுமன்ற உறுப்பினர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெயிச்சப்பம் பார்த்ததுங்க. அப்படி ஒருத்தர் இருக்காரு. அந்த பேரை நேற்று நான் தென்காசியில் கூட்டத்துக்கு போகும்போது தான் சொல்லி கேள்விப்பட்டேன், தனுஷ்குமார்ங்கிற எம்பி பேரை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க பல எம்பிக்களுடைய பேரை மறந்து போச்சு. ஏன்னா ஊர் பக்கம் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருந்தா, மக்கள் கூட நின்று இருந்தா பேர் தெரியும், இல்லை ஏதாவது ஒரு சேவை செஞ்சா பேர் தெரியும், இல்லை ஒரு பாலம் கட்டியிருந்தா, ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருந்தா, எம்பி நிதியில ஏதாவது மக்களுக்கு பண்ணியிருந்தா தெரியும். ஒரு மண்ணும் பண்ணல. தென்காசி மாவட்டம் பட்டாக்குறிச்சி வனப்பகுதியை அழித்து விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணியை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். நம்ம இருக்கிற கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், இந்த திட்டத்தை உடனடியாக நீங்கள் மாற்றி வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். சமவெளி பரப்பு கொண்டு போங்க, சீம கலவர விலங்கு நிறைந்திருக்கிற இடத்துக்கு கொண்டு போங்க, இல்ல தென்காசி அருகாமையில கொண்டு போங்க, இல்ல பாவூர் சத்தத்துல இடம் இருக்கு அங்க கொண்டு போங்க. தென்காசி மாவட்டத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்கு. ஆனால் இந்த மலையை உடைத்து இந்த விளையாட்டு வளாகம் கட்டுவது என்பது ஒட்டுமொத்தமான இயற்கைக்கு முரணானது. அங்க இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களுக்கும் அது ஒட்டுமொத்தமான தீங்கை விளைவிக்கும். அது உடனடியாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். ஏன்னா இப்பதான் தொடங்கியிருக்காங்க, இன்னும் மலையை உடைக்க ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதே போல இந்த திட்டத்தை நாங்கள் நடத்துவோம், நாங்கள் தொடங்கியாச்சு, 15 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கியாச்சு, இதுதான் ப்ராஜெக்ட் அப்படின்னீங்கன்னா நீதிமன்றம் சென்று நாம் தமிழர் கட்சி மூலமாக இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவோம். கனிம வளத்தை கொள்ளையடிக்க துடிக்கிற, இந்த மலைகளை வேட்டையாட துடிக்கிற ஒவ்வொரு துறையும் நீதிமன்ற கூண்டுகள் நிப்பாட்டுவோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ